இன்னைக்கு நம்ம ரொம்ப சின்ன வயசுல நோபல் பரிசு பெற்ற ஒரு சிங்கப்பெண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க தான் மலாலா யூசப்சாய். இவங்க 1997ல பாகிஸ்தான்ல தான் பிறக்குறாங்க. இவங்க பிறக்கிற இடத்துல இருந்து ஆப்கானிஸ்தான் பார்டர் ரொம்ப பக்கத்துல இருக்கும். 2008ல அங்க இருக்கிற லோக்கல் பிரஸ்ல பேசுறதுக்காக அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அங்க உமன் எஜுகேஷன் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெண்கள் படிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். அதே நேரத்துல மலாலாவோட கிராமத்தை தாலிபான்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு போக கூடாது, ஏன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாங்க. இது மலாலாவுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க கிராமத்தை தாலிபான்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இவங்க பிபிசிக்கு ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அந்த ஆர்டிகல் பாகிஸ்தான் முழுக்க ரொம்ப வைரல் ஆகுது. உடனே பாகிஸ்தான் ஆர்மி அந்த கிராமத்துல இருந்த தாலிபான்களை விரட்டி அடிக்கிறாங்க. மலாலா கிராமமும் பழையபடி மாறுது. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கல. 2012ல மலாலா எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் வேன்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்ப தாலிபான் கேங்ல ஒருத்தர் கன்னை வச்சுட்டு அந்த வேனை மறைச்சு மலாலாவை கண்ணா பின்னான்னு சொல்றாரு. மலாலாவும் ரத்த வெள்ளத்துல அங்கேயே மயங்கி விழுகிறாங்க. இது நடக்கும்போது மலாலாவுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது. மலாலாவை மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஆனா இங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. மேல் சிகிச்சைக்காக லண்டன் கூட்டிட்டு போய் அவங்க உயிரை காப்பாத்துறாங்க. பாகிஸ்தான் அரசு உலக அமைதிக்கான